ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இறைவனே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என் ஜீவன் கொடுத்த என் தேவனே, ஒன்றுமில்லாமல் என்னை கண்டெடுத்தவரே, கர்த்தாதி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் தனிமையிலே என்னை காண்பவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே என்னோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எனக்கு பெற்றுக் கொடும் கர்த்தாவே. இந்த அடிமைக்கு நீரே என்னோடு இருந்து கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்திலே கர்த்தாவே என்னை நடத்தி செல்வீராக ஆண்டவரே. உமக்காக கர்த்தாவே இந்த நாளை ஒப்பு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் அன்பின் கர்த்தாவே, ஆமென். அன்பின் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போற வேத பகுதி பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். அதாவது என்ன பார்க்குறோன்னா, இறைவன் ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். பழைய அதிகாரத்தில் பார்த்தோம், ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்தோம். இந்த ப்ராமிஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் குழந்தை இல்லை. ஒருவேளை இவளுக்கு டவுட்டு, சாராக்கு நம்ம மேலே தான் ஏதோ குறை இருக்கோ, ஒருவேளை இறைவன் ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுத்தாரே தவிர எனக்கு சொல்லலையோ. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய அதீத புத்தியால், நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. அதீத எக்ஸ்ட்ரீம் திங்கிங் பவரால் இவ்வளோ ஒரு தாட்டை உள்ளே கிரியேட் பண்ணி இறைவனுடைய கட்டளையே திருப்பி இந்த இடத்துல மீறி இவளுக்கே ஆண்டவர் கர்ப்பம் தரிப்பன்னு சொல்லியிருந்தாலும் ஒருவேளை நமக்கு குறை இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அவங்களுக்குள்ள ஒரு சட்டம் இருக்கும். என்ன சட்டம்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு 10 வருஷமாக குழந்தை இல்லைன்னா அந்த பெண்ணோட அடிமை பெண்ணை புருஷனுக்கு கொடுத்துட்டு அந்த குழந்தைய இவங்க குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். இல்லை, அதுக்கு பிறக்கிற குழந்தை இவங்க குழந்தை தான், தத்தெடுக்கவே தேவையில்லை. அதான் அந்த காலத்து கான்செப்டில் இருந்திருக்கு. ஸோ அந்த சட்டத்தின்படி தான், ஏன்னா அந்த கானான் தேசத்தில் இருந்து அந்த சட்டத்தின்படி தான் இவங்களுக்கு இதெல்லாம் நடக்குது. சரி, நம்ம படிக்கலாம். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின் ஆபிரகாமின் மனைவியாகிய சாரா எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவள் ஒரு எகிப்தியன் கேர்ள். ஸோ அவளை எகிப்திய அடிமை பெண்ணை அவருக்கு கட்டி வைக்கிறான். அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன நடந்துடுச்சு? இப்போ ஆகார் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. உள்ள வயிறு பெருசாக ஆரம்பித்த உடனேயுமே அவளுக்கான எக்ஸ்ட்ரா கேர் எல்லாமே கிடைக்க ஆரம்பித்தோடனையும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆகாரை இவ ரொம்ப சீப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால் பிரச்சனை. நாத்தனார் குலுந்திய சண்டையா என்ன சொல்லுவீங்களே, அந்த சக்காலத்தி சண்டை ஆரம்பமாயிடுச்சு. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உன்மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள்.
கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். இவ இங்க சண்டைக்கு வந்துட்டா இவன்கிட்ட. ஆபிரகாமே, நான் தான் உனக்கு அந்த பொண்ணை கட்டி வச்சேன், ஏன் அடிமை பெண் தான் அவ, உன் மடியில கொடுத்தா அவ கர்ப்பம் தரிச்சிட்டா, நல்ல விஷயம்தான். ஆனா இப்ப அவ என்ன அற்பமான ஒரு தில்லு பூச்சி, ஒரு சின்ன ஒரு வீட்டுல ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரி என்ன ட்ரீட் பண்றா, இது நியாயமா? இதுக்கு கர்த்தர் தான் நமக்கு நடுவில் நின்று நியாயம் தீர்ப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட சண்டைக்கு போய் நின்றுட்டான். நீதி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆபிரகாம் தான் நீதிமான் ஆச்சே. அவர் என்னதான் அது 2வது மனைவியா இருந்தாலும் அவர் முதல் மனைவியோடைய கட்டளைக்கு நீதி செஞ்சு தானே ஆகணும். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். அவர் சொல்லிட்டார், இது உன் பொறுப்பு, இந்த அடிமை பெண்ணு நான் உன்கிட்ட தான் இருக்கா, உனக்கு கீழே தான் இருக்கா, நான் இதுல தலையிட மாட்டேன். அவளை உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நீ செய், நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறமா சாராய் அவள் கர்ப்பமா இருந்தாலும் அவளை கடினமா நடத்த ஆரம்பிச்சா. என்ன நடத்தினான்றது தெளிவா இல்லை, உங்களுக்கே புரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபேமிலியில என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்க, ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்கள எக்ஸ்ட்ரா வேலை வாங்குறது, தேவையில்லாம திட்டுறது, இந்த மாதிரி கடினமான விஷயங்களை அவ செய்திருப்பான். அதனால அவ கர்ப்பவதி ஓடி போயிட்டான், வீட்டை விட்டு ஓடுறான். அப்ப கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். இப்ப கர்த்தருடைய தூதன் சாரா ஆகாருக்கு வெளிப்படுறாரு. எங்க வனாந்தரத்துல சூருன்ற ஒரு வழியில, சூருக்கு போற ஒரு அந்த ரூட்ல அவளுக்கு ஒரு நீரூற்றண்டை, அந்த ஒரு தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நீரூற்றண்டை அதுதான் நான் சொல்றேன் அப்புறமா, அந்த நீரூற்றண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாராயின் அடிமை பெண்ணான ஆகார் அங்கே இருந்து வரும், எங்க போற தங்க குழந்தை அப்படின்னு கேட்டிருப்பாரு. என்று கேட்டோன்னா நான் எங்க இருந்து வர, எங்க போற அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்கும்போது, நான் என் ஆட்சியாராகி அதை அவங்க கிட்ட எங்க அக்கா கிட்ட இருந்து வரேன், இது மாதிரி நான் அவங்கள விட்டு நான் போறேன், அவங்க என்ன ரொம்ப இது பண்றாங்க, எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த தூதன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் ஆட்சியார் இடத்துக்கு திரும்ப போய் அவள் கை கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதரானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். இங்கே திருப்பி ஒரு ப்ராமிஸ் இங்கே கிடைக்குது அவளுக்கு. நீ போ, உன்னுடைய நாச்சியார்கிட்டயே ஒழுங்கா அடங்கி இரு, அவ கைக்குள்ள இரு, அவளுக்கு எதிர்த்து நிக்காத, அவளை எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் இல்லாம உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய நான் பெரிய ஜாதியா பெரிய சந்ததியா மாத்துவேன் அப்படின்னு சொல்றார். பின்னும் கர்த்தருடைய தூதரானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. திரும்பி சொல்றாரு, நீ கர்ப்பமா இருக்க, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது ஆண் குழந்தையா இருக்கும், கர்த்தர் உன்னை உன் கஷ்டத்தெல்லாம் பார்க்கறாரு, அதனால அந்த பையனுக்கு இஸ்மவேல் என்ற பேரை நீ வைப்ப. இஸ்மவேல் அப்படின்ற பேர், அந்த இஸ்மவேல் என்ற பேர் நம்ம பிற்பாடு பார்ப்போம், அதுல இருந்து ஒரு ஜெனரேஷன், ஒரு ரிலீஜனே வரும். அவன் துஷ்ட மனிதனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார்.
அவன் வந்து ரொம்ப கெட்டவனாக இருப்பான், அவன் எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போவான், அவன் எல்லாருக்கும் விரோதமாகவும் இருப்பான், அவன் எல்லாருக்கு சகோதரருக்கும் எதிர்த்து நிற்பான் அப்படின்னு சொல்கிறான். அந்த இஸ்மவேல், இந்த இஸ்லாம், அந்த ஜென்ரேஷன் தான் அந்த அரப் ஜென்ரேஷன் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அரபியன்ஸ், நம்ம இப்போல்லாம் அரபியன் கிங்கெல்லாம் பார்க்குறோம்ல, அவங்க எல்லாமே வந்து இந்த இஸ்மவேல் அப்படின்ற ஜென்ரேஷனில் தான் அவங்க வருவாங்க. அப்பொழுது அவள், என்னை காண்போரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி அவனோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். என்னை பார்த்து என் இறைவனை நானும் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவரை பார்த்த அந்த இடத்துக்கு அவருக்கே ஒரு பேர் வைக்கிற, கடவுளுக்கே ஒரு பேர், நீர் என்னை காண்கின்ற தேவன் அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறான். அவர் கூட பேசின இறைவனுக்கு, கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாயிரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேசுக்கும் நடுவே இருக்கிறது. அந்த இடத்துக்கு வந்து லகாயிரோயி அப்படின்ற ஒரு பேர் வந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு அவங்களோட டிரான்ஸ்லேஷன் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம வைக்கிறோம்ல எல்லாத்துக்கும் ஒரு பேருக்கு அர்த்தம், அந்த மாதிரி அந்த மொழியில் அதுக்கான அர்த்தம் அது என்னை காண்கின்ற தேவன்ற மாதிரி இருக்கும். ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதா இருந்தான். அதாவது அவருக்கு 85 வயசுல கல்யாணம் ஆச்சு, 86 வயசுல அவருக்கு இஸ்மவேல் பிறந்துட்டான். 25 வயசுல ஆண்டவர் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணாரு, 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தா. அதுக்கப்புறமா சாரா அவளுடைய அடிமை பெண்ணை 10வது வருஷத்துல அவங்க சட்டப்படி அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சான். அதுக்கப்புறம் இவ பிரச்சனையாகி அந்த இடத்துல இருந்து போனா, இருந்தாலும் தூதன் அவருக்கு எதிர்பட்டு அவளை வந்து போமா அப்படின்னு சொன்ன உடனே அவளும் போய் திருப்பி அடங்கி இருந்திருக்கா, குழந்தைய பிறந்திருக்கு. இது வரைக்கும் எல்லாமே நல்லபடி தான் போயிருக்கு. இதுதான் இந்த அதிகாரம். இதோட இந்த அதிகாரம் வந்து முடிவுற்றது. ஒரு ஜென்ரேஷன் உருவாகிற அதிகாரம் இது. ஆமென்.